இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு இந்த பூமியில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் நம்ம காலத்தில் 2019-20களில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. அதுவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களில் அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள், அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓசியா 9:4 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ளே வராது அப்படின்னு இருக்குது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது அப்படின்னு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த 76 வருஷத்தில் உலகம் முழுக்க சபைக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் எது? இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னோன்னா கம்யூனியன், திருவிருந்து சபைக்குள்ளே வராத காலகட்டம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 76 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் அப்பமும் ரசமும் உலகம் முழுவதும் சபைக்குள்ளே வராமல் நிறுத்தப்பட்டது. எந்த காலகட்டம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன காலகட்டம்? கொரோனாவின் காலகட்டம். இந்த 2 வருஷம் 3 வருஷம் நமக்கெல்லாம் ஒரு 6 மாதம், அப்புறம் ஒரு கேப்பு, திருப்பி ஒரு லாக்டவுன் அப்படிலாம் வந்துச்சு. இங்கே வெளிநாடுகள்லாம் 2021-22 வரைக்கும் சில சபைகள் மூடப்பட்டிருந்தது. கனடா தேசத்தில் 2023 வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. இப்படி பல நாடுகளிலே சபைகள் மூடப்பட்டு அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராமல் இருந்தது. ஒருவேளை அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகத்தார் சொல்லுகிறது போலவே சொல்லுவீர்களானால், கொரோனாங்க அதனால தான் அது வரல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, நமக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம். அவங்க பார்க்குற அதே பார்வையில் தான் நம்மளும் பார்க்குறோன்னு அர்த்தம். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று வசனம் சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேசத்தில் பஞ்சம் வருகிறது. தேசத்தில் பஞ்சம் வரும்போது ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலும் வருகிறது. ஆபிரகாம் காலத்தில் வருகிறது, ஈசாக்கு காலத்தில் வருகிறது, ஆகாப் காலத்தில் வருகிறது, தாவீது காலத்தில் வருகிறது, அநேக ராஜாக்களுடைய காலத்தில் பஞ்சம் வருகிறது. ஆனால் எல்லாருக்கும் தாவீதுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்பார். இப்போ ஆகாப்பு பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? புல்லு தேடி, குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கம், உபதியா ஒரு பக்கம் போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேதத்தில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராஜாவும், இன்னொரு ராஜா காலத்தில் பஞ்சம் வருது. அதாவது சீரியர்கள் முற்றுகை போட்ட உடனே அங்கே மிகப்பெரிய பஞ்சம் வருது. அவர் அரண்மனைக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவருடைய காலகட்டம். ஆனால் தாவீது மட்டும் ஒரு காரியத்தை செய்தார். அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் பஞ்சம் வந்துச்சு? ஒருவேளை இன்றைக்கி நம்ம இருக்கிறவங்க சொல்லலாம், என்னங்க ஒரு கேள்வி இது, ஏன் பஞ்சம் வந்துச்சு? மழை பெய்யல, விவசாயம் இல்லை, அதனால் பஞ்சம் வந்துச்சு, இது ஒரு கேள்வியா? ஆனால் தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறதான காரணம் என்னவென்றால், சவுல் காலத்தில் ஒரு இரத்தப்பழி இருக்கிறது. அவன் ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சித்தான், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணாச்சுன்னா இந்த பஞ்சம் போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது தாவீது அந்த ஜனங்களை கூப்பிட்டு அவர்களிடத்தில் பேசுகிறார். அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறார். செய்து முடித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சுதந்திரத்தை, தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பஞ்சம் போவதற்கான வழி என்று அவர் கண்டுபிடிக்கிறார். இதுதான் ஆவிக்குரியவனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒவ்வொரு விஷயத்திலும் உலகம் பார்க்குற விதமாகவே சபை பார்த்தால், உலகம் பார்க்குற விதமாகவே ஆவிக்குரியவனும் பார்த்தால் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ நம்ம ஆவிக்குரியவங்கன்றதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? இப்போ எடுத்துக்கோங்க, முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு. முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் உலக பிரகாரமாக கேட்டிங்கன்னா, ஒரு ஆஸ்திரியா தேசத்து இளவரசருக்கும் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் தனிப்பட்ட முறையில் ரோட்டில் போகும்போது ஒரு சண்டை, அவன் இவரை சுட்டுட்டான், அவ்வளோதான். அதனுடைய விளைவு என்னாச்சு? 2 நாடுகள் சண்டை போட்டுச்சு. அப்புறம் அது உலக நாடுகளாக மாறுச்சு. இது முதலாம் உலக யுத்தம். ஆனால் இதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. பால்ஃபர் டிக்ளரேஷன் போடப்பட்டது. அந்த யுத்தத்தின் முடிவில் தான், அந்த யுத்தம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த யூத விஞ்ஞானி காரணமாக இருந்தார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு. அவர் சொல்கிறாரு, எங்கள் ஜனங்க திரும்பி வரணும்னு. இதெல்லாம் காட்ஸ் பிளான். எப்படி இருக்குது பாருங்கள். நடந்தது உலக யுத்தம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம். அதே மாதிரி 2ஆம் உலக யுத்தம். இப்போ அதை காரணம் கேட்டிங்கன்னா, ஹிட்லருக்கு நாடு பிடிக்கிற ஆசை எல்லாருக்கும் அப்போ இருந்துச்சு. இந்த நாடு பிடிக்கிற ஆசை அப்படியே யுத்தமாக மாறிச்சு. ஒவ்வொரு நாடாக போகுது, அது பெரிய யுத்தமாக, உலக யுத்தமாக மாறிச்சு. ஆனால் அதனுடையதான தேவ திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுத்தம் முடியும் போது தான் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகிறது. கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு ஒரு தேசம் உருவாகிறது. எதுக்கு சொல்கிறேன்?
உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும். நாம் உலகம் பார்க்குற விதமாக பார்த்தா தேவ திட்டம் தெரியாது. தேவ திட்டம் தெரியாட்டி தேவன் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது. உலகத்தார் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளும் முழிச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ எல்லாம் உலகம் பொழுது கொரோனான்னு சொன்னாங்க, எல்லாம் மூடியாச்சு அப்படின்னாங்க. எல்லாம் மூடலை, பல இடங்களில் பல விஷயங்கள், டிவி சேனல்லாம் திறந்தா இருந்துச்சு, டிவி சேனல் திறந்துருந்துச்சு, சில காரியங்கள்லாம் திறந்தா இருந்துச்சு, பல விஷயங்கள் மூடப்பட்டு இருந்தது, உண்மைதான். ஆனால் சபையும் மூடப்பட்டுச்சு. என்ன காரணம்? கொரோனா அப்படின்னீங்கன்னா அப்போ கர்த்தர் சொன்ன வசனத்துக்கு அது அகைன்ஸ்டாக போகுது. எப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது, நேரடியாக கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சபை பூட்டப்படுமா? கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சபையில் கம்யூனியன் நிற்குமானா கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அப்பத்தையும் ரசத்தையும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறார். ஓசியா 9:4. அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்த பிறகு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் வந்த பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் போய் ஓசியா புஸ்தகம் வீட்டில் வாசித்து பாருங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள்னு தெரியும். அப்படியே ஆண்டவரை விட்டு அவங்க திருப்பி போடப்படாத அப்பம் உன்னை என்ன சண்டை அப்படின்லாம் ஆண்டவர் கேட்பார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இப்போவும் 1948 வந்த பிறகு இந்த 76 வருஷத்தில் இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அந்த தேசத்தில் இல்லாத பாவமே கிடையாது. இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், ஏங்க இஸ்ரவேல் தேசத்தில் பாவம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எந்த தேசத்தில் இல்லை? எல்லா தேசத்திலும் இருக்கலாம், தேவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எங்கே வேணாலும் பாவம் இருக்கலாம், சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எல்லா இடத்திலும் தீட்டு இருக்கலாம், சபைக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. அது ஏன் அங்கே இருக்குது, ஏன் இங்கே இருக்கக்கூடாதா? அந்த கேள்வி நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் சொன்னது என் ஜனங்கள் மத்தியில் அது இருக்கக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், 1948 அவங்க வந்தாங்க. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் உலகத்தில் கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ எல்லாம் அங்கே உண்டு. விக்கிரகாராதனை உண்டு, அங்கே விபச்சாரம் உண்டு, அங்கே மதுபானம் உண்டு, எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:8 வாசிங்கள். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். எந்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நகரம் சோதோம் என்றும் ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்று சொல்லப்படும். சோதம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். சோதம் என்பது எதை குறிக்கிறது? அங்கே நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அருவருப்பான பாவங்கள், ஓரின சேர்க்கை பாவங்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை குறித்து சொல்லும்பொழுது ஞானார்த்தமாய் சோதோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஓரின சேர்க்கை ஞானார்த்தமாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்கே ஓரின சேர்க்கை ஹெட் குவார்ட்டர்ஸாக அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அன்றைக்கி சோதம் இருந்த மாதிரி உலகத்திலேயே சோதம் தான் இருந்துச்சு, ஏன்னா அதை அழிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார். அந்த மாதிரி இருக்கும்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இது எருசலேமில் நடக்கிற ஓரின சேர்க்கை பரேட். இதெல்லாம் 2022, 2021 நடக்கிறது. இதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே ஹெட் குவார்ட்டர்ஸ். எருசலேம் தான் ஓரின சேர்க்கைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். வேதம் சொல்லுது 12ஆம் அதிகாரம் ரோமர் நிருபத்தில் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் லேவி ரகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு, அங்கே ஓரின சேர்க்கையை அவர் எப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னு இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற மிக முக்கியமான ஒரு பாவம் எருசலேமிலே காணப்படுகிறது இப்போ இருக்குது. ஸோ இந்த பாவங்கள் எல்லாம்